ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயுமே, ஹிந்தியில் எல்லா மொழிகளிலுமே பிக் பாஸ் அப்படின்றது மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 7 சீசனாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 7வது சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனா, அதாவது சீரியல் நடிகை அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க டைட்டில் வினராக ஆனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ஆண்டனிக்கு தான் இந்த டைட்டில் கிடைச்சிருக்கணும். ஆனால் அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெட் கார்டு இஷ்யூனால அவர் வெளியில் போயிட்டனால அவருக்கு கிடைக்காம போச்சு. இருந்தாலும் அவருக்கு பிக் பாஸ்னால உருவான ஃபேன்ஸ் அப்படின்றது சொல்ல முடியாத அளவுக்கு தான் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வர்ற அந்த 7 சீசன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 சீசனாக இதுக்கு ஹோஸ்ட்டாக யார் இருந்தா அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இருந்தார். அவரோட சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த சீசனையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் தொகுத்து வழங்க போகிறாரா. ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுது அப்படின்னா தயவு செய்து உலகநாயகன் கமல்ஹாசன் வேணாம். ஏன்னா போன டைமே மாயாவுக்கு அவர் சொம்பு தூக்குனாரு, பூர்ணிமாவுக்கு அவர் சொம்பு தூக்குனாரு. ஆனால் பிரதீப் ஆண்டனியை வேணும்னே ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிட்டாரு. தயவு செய்து இந்த டைம் அவர் தொகுப்பாளராக வேணாம், வேற யாராவது அவங்க வரிசையில் உள்ள சிம்பு, அந்த மாதிரி நிறைய பேர், ரம்யா கிருஷ்ணன், அவங்கள கொண்டு வாங்க ஹோஸ்டா, நல்லா இருக்கும் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா, அது கம்மிங் அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆக போது. அதுக்கான வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ நீங்களும் பிக் பாஸ் 8 பார்க்கறதுக்கு ஆவலாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு கனகராஜ்.